ஃப்ரை பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிறிஸ்பி எவ்வளோ சூப்பராக வந்துருக்கீங்களா. நல்ல மசாலாம் கோட்டாகி இதே மாதிரி நீங்களும் நான் சொன்ன மெத்தட்லேயே ஒரு மெத்தட் விடாமல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹோட்டல் ஸ்டைலே இருக்கும். சாப்பிட மாட்டேன்ற குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் ஏகப்பட்ட மருத்துவம் இருக்குது. நான் ஃபுல் வீடியோவில் இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணுறேன். போய் பார்த்துட்டு அதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அந்த வீடியோ சார்ஜில் ரேடியோ சரவணா சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்றைய நாள் எல்லாருக்கும் நல்ல நாள். மீண்டும் ஒரு அனதர் வீடியோ செஞ்சுட்டு உங்களிடம் விடைபெற ரேடியோ சரவணா. தேங்க்யூ. ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூனுக்கு கடலெண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் காய்ட்டும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு பொறுத்து வச்சு இப்போ உளுந்து போட்டுக்கலாம். உளுந்து போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஃப்ரை ஆகட்டும். இப்போ சின்ன வெங்காயம் பெரிய ஒரு கப்பலை எடுத்து போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். கேட்டால் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா கழுவிட்டு ஒரு துண்டில் வச்சு தொடச்சிட்டு அது நம்ம மெலிசாக கட் பண்ணி வச்சுட்டு அதை எடுத்து நம்ம இன்றைக்கி வெண்டைக்காய் பொரியல் சேர்க்குறோம். லேடிஸ் இந்த ஃப்ரை எடுத்து போட்டுக்கலாம். வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா ஒரு வளவுப்பு தன்மை இருக்கும். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எப்பவுமே வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா மெலிசாக கட் பண்ணிவிட்டு ஸ்லோ குக்கில் குக் பண்ணுங்க. நல்லா பார்த்திங்கன்னா வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற லேடிஸ் அதாவது வெண்டைக்காவை போட்டு நல்லா கலந்து வச்சுக்கணும். வெண்டைக்காவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஹீட்லேயே பார்த்திங்கன்னா வேகட்டும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஃப் குக் ஆகிடுச்சு. நல்லா எண்ணெயிலே வைக்கணும். எப்பயுமே எண்ணெயிலே வதக்கும் போது நீங்கள் அடுப்பினுடைய ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா சன்னமாக வச்சுக்கோங்க. பாதி ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்ல வெண்டைக்காய் குக் ஆகி சூப்பராக கிறிஸ்பியாக வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம 2 சிட்டி கிழக்கு மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூனுக்கு மிளகாய் தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் நல்லா கலந்து வச்சுக்கணும். வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃப்ரை ஆகிடுச்சு. நல்ல மசாலா வரையே இப்போ மூடியெல்லாம் போட்டு இல்லைங்களா. நல்லா பார்த்தீங்கன்னா சாஃப்டாகவும் வேகும். இப்படி மூடி போட்டு வேக வைக்கும்போது அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வெளியே கிறிஸ்பியாகவும் இருக்கும். எண்ணெயிலே ஆல்ரெடி நம்ம வறுத்தோம் இல்லைங்களா. இப்போ தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் உப்பு போடுங்க. எப்பவுமே வெண்டைக்காய்க்கு ஃபஸ்ட்டு உப்பு போடக்கூடாது. ஏன்னா வெண்டைக்காய் போடும்போது எவ்வளோ இருந்தது இப்போ பாருங்கள் எவ்வளோ கம்மியாகிடுச்சு இல்லைங்களா. நல்லா வதங்கும் போது சுருங்கி வரும். அந்த ஸ்டேஜில் தான் இந்த காய் அளவுக்கு தான் நம்ம உப்பு போடணும். ஃபஸ்ட்டே போட்டுறக்கூடாது. ஃபஸ்ட்டே போட்டால் ஜாஸ்தி போட்டுக்கணும் இல்லைங்களா. அதனால் ஃபஸ்ட்டு எப்பவுமே போடக்கூடாது. காயெல்லாம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஃபைனலாக போட்டுக்கோங்க. இந்த வெண்டைக்காயில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வளர்வுக்கு தன்மை இருக்கு இல்லைங்களா. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடம்புல இருக்கிற ஜாயிண்ட் மூட்டுலாம் இருக்கு இல்லைங்களா. மூட்டு எலும்பு இதெல்லாம் ஜாயிண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த வளவலுக்கு போய் அதில் போய் சேரும் போது உங்களுக்கு நம்மளுக்கு குழந்தைங்கலேருந்து பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் ஜாயிண்ட் பெயின்லாம் அடிக்கடி வருது இல்லைங்களா. விளையாடும் போதோ குனிஞ்சு எந்திரிக்கும் போதோ அந்த மாதிரி பெயின் எதுவுமே வராது. அந்த வளவலுக்கு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் வளவலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜாயிண்ட் பெயினை நல்லா க்யூர் பண்ணி கொடுக்கும். அதில் போய் இந்த வளவலுத்தன்மை டெபாசிட் ஆகி உங்களுக்கு கால் எலும்புகள் கை எலும்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா ஃப்ளெக்சிபிளாக நம்மளுக்கு நீட்ட மடக்க பிடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். அதனால் அடிக்கடி குழந்தைங்க பெரியவங்க இந்த வெண்டைக்காய் ஃப்ரை பார்த்தீங்கன்னா இப்படி வெண்டைக்காய் பொரியல் செஞ்சு கொடுக்கும்போது அதில் இருக்கிற வளவலுத்தன்மை நம்ம உடம்புக்கு சேர்ந்து நம்மளுக்கு ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் அதில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பெரியவங்களும் இந்த வெண்டைக்காய் ஃப்ரையை பார்த்தீங்கன்னா கொடுங்க. வாரத்தில் ஒரு 2 ட்ரிப்னா கொடுங்க. சாப்பிட மாட்டேங்கிற குழந்தைங்க நல்லா டேஸ்ட்டாக இந்த மாதிரி பக்குவமாக செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த லேடிஸ் ஃபிங்கரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. எங்கள் வீடியோ அண்ட் ஷார்ட்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ரேவதி சரவணா வேர்ல்டு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் இந்த பெல் நோட்டிஃபிகேஷன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.
அதே மாதிரி என்னோட வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக பார்க்குறவங்க ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மிக்க நன்றி. நான் மீண்டும் ஒரு புதுமையான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அதுலேருந்து உங்களுக்கு வருது தேவதி சரவணன். பாருங்கள், ஒரு எம்மி டேஸ்டான ஒரு வெண்டைக்காய் ஃப்ரை பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியமான உணவை செஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியத்தோடு நம்ம வாழும். தேங்க்யூ. இன்றைய நாள் எல்லோருக்கும் நல்ல நாள். மீண்டும் ஒரு அனதர் வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.